தகனம் செய்யப்பட்ட 13வது நாள் உயிரோடு வந்த நபர், உறைந்து போய் நின்ற ஊர் மக்கள். கட்டிலுக்கு அடியில் அழுகி கிடந்தது யார்? வீட்டிற்குள் சடலம் வந்தது எப்படி? கட்டிலுக்கு அடியில அழுகி போய் ஆண் சடலம் ஒண்ணு கிடந்திருக்குது. மனைவி முருகேஸ்வரி பிரிஞ்சு போன வேதனையில இருந்த என் மகன் மணிகண்டன் இப்படி வீணா உயிரை விட்டுட்டானேன்னு தாய் கத்தி கதறி இருக்காங்க. அடுத்து சொந்த பந்தம் எல்லோரும் சேர்ந்து கரும காரியத்தை முடிச்சிட்டு உடலை தகனம் பண்ணிட்டாங்க. இந்த சம்பவம் நடந்த 13 நாளைக்கு அப்புறம் பெரிய ட்விஸ்டே நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. மதிய நேரத்துல திடீர்னு மணிகண்டன் ஊருக்குள்ள நடந்து வந்திருக்காரு. அது எப்படி எரிஞ்சு சாம்பலா போன ஒருத்தர் உயிரோட வராருன்னு ஊர்ல உள்ளவங்களுக்கு ஒரு பக்கம் அள்ளு விட்டு இருக்குது. ஆனா தேனி தங்கமால்புரம் கிராமத்துல உள்ள வீட்டுல இருந்த மணிகண்டனோட தாய் செல்வத்துக்கும் மனைவி முருகேஸ்வரிக்கும் மணிகண்டனை பார்த்துட்டு என்ன பேசுறதுன்னே தெரியாம அப்படியே உறைஞ்சு போய் நின்னு இருக்காங்க. என்ன ஆச்சு? எல்லோரும் என்னைய ஏதோ பயத்தோடையே பாக்குறீங்களே, அப்படி என்ன கொலையா பண்ணிட்டேன்னு கேட்டிருக்காரு மணிகண்டன். அப்போ சொந்த பந்தம் எல்லோரும் சொன்ன விஷயத்தை கேட்டு மணிகண்டனே ஷாக் ஆகியிருக்காரு. என்னது, நான் இறந்துட்டேனா? இல்லவே இல்ல, நான் வேலைக்கு வெளியூருக்கு போயிருந்தேன்னு சொல்லியிருக்காரு மணிகண்டன். அடுத்து தகவல் தெரிஞ்சு போலீஸும் அங்க வந்து விசாரணை நடத்தி இருக்காங்க. அப்பதான் இறந்தது மணிகண்டனே இல்லைங்கிறது தெரிஞ்சிருக்குது. ஜேசிபி ஆபரேட்டர் மணிகண்டனுக்கும் முருகேஸ்வரிக்கும் கல்யாணமாகி 7 வயசுல ஒரு மகனும் இருக்கான். மது போதைக்கு அடிமையா இருந்த மணிகண்டன் வேலை வெட்டிக்கு போகாம ஊர் சுத்திட்டே இருந்திருக்காரு. உன்னைய நம்பி கழுத்தை நீட்டி 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி கோவிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க முருகேஸ்வரி. கணவன் கிட்ட சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு போறது முருகேஸ்வரிக்கு புதுசு இல்ல. குடிச்சிட்டு வந்து மனைவி கிட்ட மல்லுக்கு நிக்கிறது கணவனுக்கும் புதுசு இல்ல. கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே நடக்கிற ஒரு விஷயம்தான். அப்படிதான் கோவிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க முருகேஸ்வரி. இதுக்கு இடையில மணிகண்டனோட அப்பா தங்கமலை கும்பகோணத்துக்கு வேலைக்கு போறதாவும் திரும்பி வர 2 வாரம் ஆகும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்பா போன சில நாட்களிலேயே நானும் வெளியூர் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு மணிகண்டனும் வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்காரு. 2 பேருமே வீட்டுல இல்ல, நாம மட்டும் ஏன் தனியா வீட்டுல இருக்கணும்னு நினைச்ச மணிகண்டனோட அம்மா செல்வம் கடமலை குண்டுவில் இருக்கிற மகள் வீட்டுக்கு போயிட்டாங்க. 13ஆம் தேதி தங்கமலையோட வீட்டுல இருந்து குமட்டுற அளவுக்கு துர்நாற்றம் வந்திருக்குது. பக்கத்துல உள்ளவங்க எல்லோரும் மக வீட்டுல இருக்கிற மணிகண்டனோட அம்மாவுக்கு போன் பண்ணி உங்க வீட்டுல இருந்து துர்நாற்றம் வருது, என்னன்னு பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாய் பூனை ஏதாவது செத்து கிடக்கும்னு வந்து கதவை திறந்து வீடு முழுக்க பார்த்திருக்காங்க. ஆனா எதுவுமே கண்ணுக்கு தெரியல. அதுக்கு பிறகு கட்டிலுக்கு அடியில பார்த்தப்பதான் அழுகி போய் ஆண் டெட் பாடி ஒண்ணு கிடந்திருக்குது. முருகேஸ்வரி பிரிஞ்சு போன விரக்தியில மணிகண்டன் தான் உயிரை விட்டுட்டதா நினைச்ச சொந்தக்காரங்க அந்த சடலத்தை தகனம் பண்ணியிருக்காங்க. இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இறந்தது தன்னோட கணவர் தான் போலீஸ் விசாரணையில முருகேஸ்வரியும் சொல்லி இருக்காங்க. எந்த சந்தேகமும் இல்லாம போஸ்ட்மார்ட்டம் பண்ணி சடலத்தை உறவினர்கள் கிட்ட மருத்துவர்களும் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா அழுகி போய் சடலமா கிடந்த ஆண் யாருங்கிற கேள்வி போலீசாருக்கு மட்டுமல்ல ஊர்ல உள்ள மக்களுக்குமே எழுந்திருக்கு. கும்பகோணத்துக்கு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பின தங்கமலை கிட்ட செல்போன் இல்லாததால மகன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற தகவல் கூட யாருமே சொல்ல முடியல. அதனால இறுதி காரியத்திலையும் அவர் கலந்துக்கல. திடீர்னு மணிகண்டன் ஊருக்கு வந்துட்டதால ஒருவேளை இறந்து போனது அவங்க அப்பா தங்கமலையா இருக்கலாம்னு சந்தேகம் வருது. அப்பா மகன் 2 பேர்கிட்டயுமே செல்போன் இல்ல. 2 பேரும் வெளியூருக்கு வேலைக்கு போவாங்க. எங்க வேலைக்கு போறாங்க, என்ன வேலைக்கு போறாங்கன்னு எதுவுமே கேட்க மாட்டோம். வரும்போதுதான் வருவாங்க, நாங்க யாருமே தேட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க மணிகண்டனோட தாய் செல்வம். அதனால இறந்தது தங்கமலை தானா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க டிஎன்ஏ பரிசோதனையில இறங்கியிருக்காங்க போலீஸ். டிஎன்ஏ ரிசல்ட் வந்தாதான் தெரியும் தகனம் செய்யப்பட்டது தங்கமலையா அல்லது வேற யாராவதான். இருந்தாலும் மணிகண்டன் திரும்பி வந்த அதிர்ச்சியில இருந்து இன்னும் தங்கமால்புரம் கிராம மக்கள் மீளலங்கிறதா உண்மை.
நிகழ்தகவு, குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.